கடந்த 2 மாதங்களில் 3 முறை ரஜினிகாந்தை சந்தித்தவர்களில் ஒருவர் திருமாவளவன். ரஜினிகாந்தின் அரசியல் வருகைக்கு ஆதரவு தெரிவித்து வரும் நபர்களில் திருமாவளவனும் ஒருவர். ரஜினிகாந்துக்கு திருமாவளவன் பல்வேறு அரசியல் ஆலோசனைகளையும் நிகழ்கால அரசியல் சூழ்நிலைகளையும் கூறியுள்ளதாக ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரஜினிகாந்திடம் திருமாவளவன், நீங்கள் அரசியலுக்கு வந்த பிறகு திமுகவையும் ஸ்டாலினையும் எதிர்த்துதான் அரசியல் செய்ய வேண்டும் என்றும், பாரதிய ஜனதா கட்சியுடன் நீங்கள் கைகோர்த்தால் அதற்கு எதிராக இயல்பாகவே திமுக தலைமையில் வலுவான அணி அமையும். தவிர ஏற்கனவே தமிழர் அல்லாதவர் என்ற பிரச்சனையில் சிக்கியிருக்கும் நீங்கள் மதவாத முத்திரையிலும் மாட்ட வேண்டியது இருக்கும். இதனால் தனிக்கட்சி துவங்கி உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பதே சரியான யுக்தி என்று ஆலோசனை வழங்கியுள்ளாராம். தமிழக அரசியலில் அடுத்தடுத்த பரபரப்பான நிகழ்வுகளுக்கு இடையே திருமாவளவன் கூறியுள்ளதை ரஜினிகாந்தும் ஏற்றுக்கொண்டாராம். மேலும் தமிழக அரசியலில் திமுகவை தனிமைப்படுத்துவதுதான் சரியான ராஜதந்திரம் என்று ஆலோசனை வழங்கியுள்ளார் திருமாவளவன். பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்துவிட்டு ரஜினி தனி அணி அமைக்க வேண்டும் என்றும், காங்கிரஸ், இடதுசாரிகள், விஜயகாந்த், வாசன் உள்ளிட்ட மொத்த கட்சிகளையும் அழைத்து வர தான் உதவுவதாகவும் உத்தரவாதம் கொடுத்துள்ளாராம் திருமாவளவன். ரஜினிகாந்த் தலைமையில் இவ்வாறு ஒரு கூட்டணி அமையும் பட்சத்தில் திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி ஆகிய கட்சிகள் தனித்தே தேர்தலில் போட்டியிட வேண்டிய நிலை ஏற்படும். அவ்வாறு சூழ்நிலை ஏற்படும் போது ரஜினிகாந்தின் வெற்றி மிக சுலபமாக உறுதி செய்யப்படும். திருமாவளவன் கூறிய ஆலோசனையை பரிசீலித்து வருகிறாராம் ரஜினிகாந்த். இதற்கு விஜயகாந்த் ஒத்துழைப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் பாரதிய ஜனதா கட்சியும் ரஜினிகாந்தை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து கொண்டு ரஜினிகாந்த் இங்கு தனித்து இறங்குவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ரஜினிகாந்தின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.